இந்த பைத்து எழுதிங்கப்பா. தமன்னா ஏ வச்சு எழுதணும். தமன்னா எழுதிட்டியா? எழுது. தமன்னா இப்ன தாய பைத்து இது. தமன்னா இப்ன தாய ஐய ஈஷ அபூஹுமா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அடி. தமன்னா இப்ன தாய ஐய ஈஷ அபூஹுமா. தமன்னா இப்ன தாய ஐய ஈஷ அபூஹுமா, எல்லாம் சேர்ந்து ஒரு அடி. அதுக்கு அடுத்த அடி வஹல் ஆன இல்லா, வஹல் வஹல் ஆன இல்லா மின் ரபீஅத் அவு முதர். தமன்னா இப்ன தாய ஐய ஈஷ அபூஹுமா வஹல் ஆன இல்லா மின் ரபீஅத் அவு முதர். ஃபகூமா அடுத்தடி. ஃபகூமா வகூலா, சில நேரம் எழுதுதா சிபிலி எழுதுதா. ஃபகூமா வகூலா பில்லதி கத் அரஃப்துமா. ஃபகூமா வகூலா பில்லதி கத் அரஃப்துமா. அடுத்தடி வலா தக்மிஷா வஜிஹன், வலா தக்மிஷா வஜிஹன் வலா தஹலிக ஷஅர். வலா தஹலிக, தஹலிகான் போடணும், ஆனா படிக்கும்போது தஹலிக விளங்குதா. வலா தஹலிகா வலா தக்மிஷா இருமை அது விளங்குதா. வலா தக்மிஷா வலா தஹலிகா அஷ்அர. இலல் ஹவுலி சும்ம சிமி சலாமி அலைக்குமா, அது இருக்கு. அந்த பாதி அடி மட்டும் தான் இருக்கு. இலல் ஹவுலி சும்ம சிமி சலாமி அலைக்குமா. வமன் யப்கி ஹவுலன் காமிலன் ஃபக்கத் இஅ்ததர. வமன் யப்கி ஹவுலன் காமிலன் ஃபக்கத் இஅ்ததர. வந்துருச்சா? 3 அடி. அதுல பாதியை மட்டும்தான், ஒரு துண்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க விளங்குதா. 5வது அடி மட்டும்தான் இருக்குது விளங்குதப்பா. இது ஒரு அடி, இது ஒரு அடி, 2 அடி சேர்ந்ததுதான் பைத்து. பைத்துனாலே எத்தனை அடி இருக்கும்? ஆமின் ததக்குருஜி ரானிம்பி தி சலமி, 2 சேர்ந்தா ஒரு அடின்னு வரும் விளங்குதா. இங்க மிஸ்ரா மட்டும் போட்டிருக்காங்க, 5வது மட்டும் தான் போட்டிருக்காங்க. ரைட்டுப்பா. அப்போ அவர் சொல்றாரு விளங்குதப்பா. அதாவது இந்த கவிஞர் யாருன்னா விளங்குதப்பா, லபீதுங்கிற கவிஞரான். நம்ம நேத்து நான் இப்னு என்ன சொன்னேன், இம்ரவுல் கைஸ் லபீது. லபீதுங்கிறது சூப்பர் கவிஞர். அவரு அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீதுன்னு ஒரு பாராட்டுறாங்க. நேற்று சொன்னது கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன் விளங்குதா. அது என்ன கிடையாது, இம்ரவுல் கைஸ் கிடையாது, லபீதுங்கிற கவிஞர் விளங்குதா. அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீதுன்னு பாராட்டுறாங்க விளங்குதா. அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர், கவிஞன் பேசிய பேச்சிலேயே மிக உண்மையான பேச்சு கலிமத்து லபீது, லபீது என்ற கவிஞனின் பேச்சு. அலா குல்லு ஷையும்மா ஹலல்லாஹ பாத்தில், அலா குல்லு ஷையும்மா ஹலல்லாஹ பாத்தில், அல்லாவை தவிர உண்டான அனைத்தும் என்ன செஞ்சிடும்? பாத்தில், அழிஞ்சு போயிடும். ஜாயிலுடைய அர்த்தம். அலா குல்லு ஷையும்மா ஹலல்லாஹ பாத்திலு, அது மட்டும்தான் அவர் படிச்சிருக்காரு. அது பெரிய பைத்து. குல்லு நஈம், அந்த பைத்து ஃபுல்லா எழுதிட்டீங்களா? அப்ப லபீது, அப்ப அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீது, கவிஞன் பேசிய பேச்சிலேயே மிக உண்மையான பேச்சு கலிமத்து லபீது, லபீது என்ற கவிஞனின் பேச்சாயிருக்கும். அலா குல்லு ஷையும்மா ஹலல்லாஹ பாத்தில், அல்லாவை தவிர உண்டான அத்தனையும் அழிஞ்சு போயிருங்கிறாரு. அவர் அப்பவே படிச்சுட்டாரு. குல்லுமன் அலியா ஃபான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்லப்பா, உலகத்தில் உள்ள எல்லாம் ஃபனாதான். அலா குல்லுமன் அலியா ஃபான், உலகத்தில் உள்ள எல்லாம் ஃபனா. அதுதான் அவர் சொல்றாரு. அலா குல்லு ஷையும்மா ஹலல்லாஹ பாத்தில், அல்லாவை தவிர உண்டான அத்தனையும் என்ன செஞ்சிடும்? ஜாயில், அழிஞ்சு போயிடும்.
குல்லு அது மட்டும் ஒரு படிச்சிருக்காது தான் பாராட்டுறாங்க செல்லார் சொல்லும். அடுத்து குல்லு நஈமின்லா மஹாலத்த ஜாயில், எல்லா நியமத்திலும் சந்தேகம் இல்லாமல் அதுவும் அழிஞ்சிடும். எல்லா நியமத்தும் பல்லு நமக்கு பெரிய கிருபை தான், ஆனால் அது இருக்கவா செய்யும். அது என்ன செஞ்சிடும், பல்லு குறிப்பிட்ட காலத்தில் விழுந்துடும். கண்ணு ஒளிவு அது பெரிய நியமத்து, அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் ஒளி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. பிறைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி அதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் போய்க்கு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தருவானாக. விளங்குதப்பா? இப்போ கஷ்டப்பண்ணா அன்க ஹித்தாக்க இப்போ பஸ்ஸருக்கள் யோம ஹதீதுன்னு ஓதிக்கிட்டே இருந்தா கண் பார்வை நல்லா வருமா? என்னது குர்ஆன் ஆயத்தானே? கஷஃபுனா அன்க ஹித்தாக்க இப்போ கஷஃபுனா அன்க ஹித்தாக்க இப்போ பஸ்ஸருக்கள் யோம ஹதீதுங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ கஷஃபுனா அன்க ஹித்தாக்க, உன் திரையை நான் நீக்கிட்டோம். இப்போ கஷஃபுனா அன்க ஹித்தாக்க இப்போ பஸ்ஸருக்கள் யோம ஹதீது, இன்றைய தினத்தில் உன் பார்வை நல்ல கூர்மையாக இருக்குமே. கியாம நாளில் எல்லாருக்கும் திரையை நீக்கிடுவான். எல்லாம் தெரியும், நம்ம இருந்தது தப்பு, நம்ம இருந்தது கரெக்டு சரி என்று எப்போ தான் தெரியும்? கியாம நாளில் தான் தெரியும். விளங்குதா? இதை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் நம்ம கண்ணில் உள்ள இந்த திரைகள் பிறைகள்லாம் ஓடி போயிருமா. மனசிலாவுதா மசிலாரே? குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. இப்போ கஷஃபனா அன்க ஹித்தாக்க இப்போ பஸ்ஸருக்கள் யோம ஹதீதுன்னு ஓதிக்கிட்டே இருங்க. எல்லா திரைகளையும் பிறைகளையும் அழுக்குகளையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான், போய்க்கிடுவான். அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு ஒளிவு, அப்போ கண்ணுக்கு ஒளிவை தந்திருக்கான், பெரிய கிருபை. வயசு ஆக 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 பலகீனமாக ஆக அந்த எலும்பு அந்த நரம்புகள்லாம் பலகீனமாகி பார்வை குறைஞ்சிருது. இதற்கு என்ன, கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். சாப்பிட்ற சாப்பாடு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சிரிக்காது, பசி வராது. இப்போ நம்மளுக்கு பசி வருது இல்லையா? இது அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருபை. அதுதான் அவர் சொல்றாரு, குல்லு நஈமின் லா மஹாலத்த ஜாயில், சந்தேகம் இல்லாமல் எல்லா நியமத்துகளும் நீங்கி போயிடும். குல்லு நஈமின் லா மஹாலத்த ஜாயிலும் நஈமுக்க ஃபித்துன்யா கரூரும் அசரத்துன், இந்த உலகத்திலே உள்ள உன்னுடைய நியமத்துகள்லாம் ஏமாத்தம். நஈமுக்க ஃபித்துன்யா, துன்யாவிலே உனக்கு தரப்படக்கூடிய இன்பங்கள் எல்லாம் கரூரும் அசனத்தை ஏமாற்றம், அது கை சேதம்தான். அவே துன்யாவுடைய இன்பங்களை கண்டு மதிமயங்கிறாத. கார் இருக்கு, பங்களா இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்குன்னு திமிரா நடக்காத. அபூலஹப் அப்படி தான் திமிரா நடந்தான். எனக்கு பிள்ளைகள் இருக்கு, செல்வங்கள் இருக்கு. மா அகனா அன்ஹு மாலுஹு மா கசப், அவனை விட்டும் மா அகனா அன்ஹு மாலுஹு மா கசப், அவனுடைய செல்வமோ சம்பாதித்ததோ அவனுக்கு எதையும் தேவையற செய்யல, நரகத்துக்கு தான் போயிட்டாங்கிறான். அல்லாஹ் அந்த நியமத்து அல்லாஹ் தந்திருக்கான சுக்ரு செய்யணும். விளங்குதப்பா? அப்போ நஈமுக்க ஃபித்துன்யா கரூரும் அசரத்துன், அது கை சேதம் ஏமாத்திரும். ஐஷூக்க ஃபித்துன்யா மஹாலும் பாத்திலும், உலகத்தில் உள்ள வாழ்க்கை உள்ள எல்லாம் ஏமாத்தான் தான். ஐஷூக்க ஃபித்துன்யா அலா குல்லு ஷைஇம்மா ஹலல்லாஹ பாத்திலு வ குல்லு நஈமின் லா மஹாலத்த ஜாயிலு. அண்ணது கவி வருது, விளக்குது, அவர் படிக்கிறார். இந்த புகாரி ஷெரீஃப்ல இந்த அலா குல்லு ஷைஇம்மா ஹலல்லாஹ பாத்தில் மட்டும்தான் மத்தல்ல இருக்கும், மற்றதான் அது ஓர குறிப்பில் போடுவாங்க. பாடினது யாராம்? லபீதுங்கிற கவிஞர் பாடியிருக்கார். யார் பாடியிருக்கா? லபீதுங்கிற கவிஞர் பாடியிருக்கிறார். தமன்னா இவன தாய, என் ரெண்டு பெண் மக்களும் ஆசைப்படுறாங்க, ஈஷா அபூஹுமா, அந்த ரெண்டு பேருடைய தந்தையும் வாழ வேண்டும், ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க என் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும். அல்லானே நான் இல்லை இல்லா மின் ரபியத்த முதர், ரபியா முதற் கூட்டத்தில் இருந்து உள்ளவனை தவிர இல்லை. எந்த கூட்டத்தில் உள்ளவன்? ரபியா முதற் கூட்டத்தில் உள்ளவன் தான். அந்த ரபியா முதற் கூட்டத்தில் உள்ளவங்களாம் செத்து தான் போயிட்டாங்களா? ரபியா முதல்லாம் இருக்கவா செய்யுது, நேற்று கூட சொன்னமே. என்னது? ரபியா முதற் கூட்டத்தினுடைய ஆட்டு ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹியுடைய துவா பரக்கத்தில் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம், ரபியா முதர்லாம். விளங்குச்சா? நான் ரபியா முதற் கூட்டத்தில் உள்ளவன் தான். விளங்குச்சா? அந்த ரபியா முதற் கூட்டம்லாம் என்ன செஞ்சிருச்சே, எல்லாம் மூத்தாயிட்டாங்க. யாரா இருந்தாலும் யாரும் இந்த உலகத்தில் நியமந்திரமா இருக்க முடியாத. அப்படிதானப்பா? யார் நிரந்தரமா இருந்தா? யாரும் கிடையாது.
லவ்கானத்தி துன்யா ததூமு லிவாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா. லவ்கானத்தி துன்யா ததூமு லிவாஹிதின், துன்யாவுடைய வாழ்க்கை ஒருவருக்கு நிரந்தரம் என்று இருந்தால், லவ்கானத்தி துன்யா ததூமு லிவாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா. இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமா இருந்திருப்பாங்க. யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, எல்லாரும் மூத்தா வேண்டியதான். குல்லுமன் அலிகா ஃபான் விபுகா வஜூ ரப்பிக்கு துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் பாக்கி. மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? மூத்து சூச்சித்தான் ஆகணும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எல்லாரும் மூத்தை அனுபவிக்கணும், சுவைக்கணுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாரும் மூத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். மூத்தை யாரும் அனுபவிக்காம இருக்க முடியாது, சுவைக்கணும். அப்ப நல்லவர்கள் நாதாக்கள்லாம் மூத்தை சுவைச்சு என்ன செஞ்சாங்க? சிரிச்சுக்கிட்டே எல்லாட்ட போனாங்க, நல்வாழ்வு வாழ்ந்ததுனால. அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாங்க. விளங்குச்சிங்களா? அப்போ நான் ரொம்ப நாளைக்கு வாழணும், என் பிள்ளைகள்லாம் ஆசைப்படுறாங்க, என் 2 பொம்பளை பிள்ளைகளும். வல் அணை இல்லா மின் ரபியத்தோ முதர், நான் ரபியா முதல் கூட்டத்தில் உள்ளவனை தவிர இல்லை, நான் ரபியா முதல் கூட்டத்தில் கட்டுப்பட்டவன் தான். ரபியா முதல் கூட்டம் உள்ள என்ன செஞ்சுட்டு போயிடுச்சா? பெரிய பணக்காரங்க தானே, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் மூத்தாயிட்டாங்க. அது மாதிரி நானும் மூத்தாயிருவேன். ஆகவே நான் செத்து போயிட்டோம்னா செய்யுங்க நீ ஒன்று. அவர் கூட ஒன்று, அவர் பெரிய கவிஞர். இப்போ கூமா வக்கூலா, நீங்கள் 2 பேரும் எந்திரிங்க, கூலா 2 பேரும் சொல்லுங்க, பில்லதி கதா அரஃப்துமா, நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி விளங்கிருக்கீங்கல்ல, அதை சொல்லுங்க. நான் என்னென்ன நல்ல காரியம் செஞ்சேன்னு சொன்ன என்ன செய்யுங்க? நீ எந்திரிச்சு என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இப்போ கூமா வக்கூலா, எந்திரிச்சு நின்றுங்க, நீங்கள் விளங்குனதை 2 பேரும் சொல்லுங்க, என்னை பற்றி நல்ல காரியங்கள் விளங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை சொல்லுங்க. ஆனால் வரா தக்மீஷா, நான் செத்து போயிட்டா அந்த காலத்தில் நெஞ்சில் அடித்து முகத்தை பிராண்டி மொட்டை அடிப்பாங்க. வலா தக்மீஷா வஜிகன், முகத்தை பரண்டாதீங்க. வலா தஹலிக ஷர், தலைமுடி எடுக்காதீங்க. இப்போ விளைஞர்கள் அவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? யாராவது மூத்தாயிட்டா மொட்டை அடிக்கிறாங்கல்லப்பா. ஆமாம், சௌரமத்தை சார்ந்தவர்கள என்ன செய்வாங்க? மொட்டை அடிப்பாங்க யாராவது மூத்தாயிட்டான். வலா தஹலிக ஷர், மொட்டையெல்லாம் அடிக்காதீங்க, பரண்டாதீங்க, நெஞ்சில் அடிக்காதீங்கிற மாதிரி சொல்றாரு. தான் உப்பாரெல்லாம் வச்சு அழுவாதீங்கன்னு தான் சொல்றாரு அவர். என்ன ஒன்று செய்யுங்க, என்ன செய்யுங்க? இலல் ஹவுலி, விளங்குதப்பா, 1 வருஷம் வரையும் அழுவுங்க. எவ்வளவு அழுவுங்க? 1 வருஷம். இன்னைக்கு அந்த சகோதரமத்தை சேர்ந்து 1 வருஷம் அழுது திடீர்னு சாமத்தில் வந்து என்ன செய்வாங்க? சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இலல் ஹவுலி சும்ம சிமி சலாமி அலைக்குமா, விளங்குதா? விளங்குச்சப்பா? 1 வருஷம் வரையும் அழுவுங்க. இலல் ஹவுலி, அது போக்கப்பட்டிருக்கு. இலல் ஹவுலி, 1 வருடம் வரையும் அழுகுங்கள். சும்ம சிமி சலாமி அலைக்குமா, உங்க 2 பேருமே சலாமத்து உண்டாகட்டுமாக. இந்த இஸ்முங்கிறது ஜாயிதா வந்திருக்குங்கிறது கொண்டு வர்றாங்க. உங்க 2 பேர் மீது என்ன செய்யட்டும்? சலாமத்து உண்டாகட்டும். 1 வருஷம் இருந்து என்ன செய்யுங்க? நீங்க அழுவுங்க. ஒமை எபுக்கி அவுலன் காமிலன், முழுமையாக 1 ஆண்டு ஒருவன் அழுது விட்டால், ஒமை எபுக்கி அவுலன் காமிலன், முழுமையாக 1 ஆண்டு ஒருவன் அழுது விட்டால், பக்கத்து ஏற்றதர மூத்தானவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான். 1 வருஷம் அழுவுங்க. அஞ்சத்துக்கு பிறகு இந்த அடி சரியா கவனிச்சா இல்லை. சரிங்களா? நம்ம மார்க்கத்தில் எத்தனை நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கலாம்? 3 நாள் தான். மன்கான யூமினி பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இதற்கு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவன் 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு வருது. லா யுஹித்து அலா ஓகே சலாசத்தி ஐயா, 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. ஆனால் இல்லா என்ன இருக்குது? மின் சௌஜத்தின், மனைவியை தவிர. அவ என்ன செய்வா? 40 அஷ்ஹுரி வஷரா, 4 மாதம் 10 நாள் அவள் துக்கம் அனுஷ்டிப்பான்னு வருது. அப்படிதான் இதா இருக்கணும். வல்லதீன தோஃபூன மின்கும் எதிரூன அஸ்வாஜன் யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 40 அஷ்ஹுரி வஷராங்கிறான். 4 மாதம் 10 நாள் இதா இருக்கணும். மனைவி மட்டும்தான். கணவன் இறந்துட்டா எத்தனை நாள்? 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். மற்ற யாரும் 3 நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் அல்லாஹ் இருக்கிறான், நம்மளும் 1 நாளைக்கு மூத்தாகத்தான் போகிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? அதை விட்டுட்டு விலகி வந்துடணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இலல் ஹவுலி, 1 வருஷம் அவரையும் அழுவுங்க. சும்ம சிமி சலாமி அலைக்குமா, உங்கள் மீது சலாமத்து உண்டாகட்டுமாக.
சலாம் உண்டாகட்டுமா. இந்த இஸ்முங்கிறதுக்கு ஜாயிதா வந்திருக்கு. அவன் எபிக்கி அவுலன் காமிலன், முழுமையாக ஒருவரோடு ஒருவர் அழுது விட்டால் பக்கத்து ஏற்றதர அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டாரு. தப்பனாருக்கு மூத்தானவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டாரு. 1 வருஷம் அழுவுங்கிறாரு. ஆனால் முட்டை அடிக்க வேண்டாம், பரண்ட வேண்டாம், நெஞ்சில் அடிக்க வேண்டாம், ஒப்பாரி வைக்க வேண்டாம் தான் சொல்றாரு. எந்திரிச்சு நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நான் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் இருக்கும்ல, என்ன நல்ல காரியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி ஹதீஸ்ல வருதுல்லப்பா, எப்படி வருது? ஹதீஸ்ல வருதுப்பா, மூத்தானவங்களுடைய நல்ல காரியத்தை எடுத்து சொல்லுங்கள். புதுக்குரு மாசின மூத்தாக்கும், புதுக்குரு மாசின மூத்தாக்கும், மூத்தா போனவருடைய நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுங்கிறாங்க. ஆகவே நல்ல காரியத்தை சொல்லலாம். அவர் செஞ்ச பாவங்களை எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. மூத்தா போனவங்களுடைய தீய காரியங்களை சொல்லாதீங்கன்னு வருது. நல்ல காரியங்களை பறையணும். மனசிலாயா? அப்படிங்கிற நம்மளுக்கு சட்டம் என்ன? இலல் ஹவுலி சும்ம சிமி சலாமி அலைக்குமா. இஸ்முங்கிறது ஜாயிதா வந்திருக்கு இந்த இடத்துல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஸ்மு எதுக்கு வந்திருக்கு? ஜாயிதா வந்திருக்குங்கிறதுக்கு இந்த பைத்தை கொண்டு வர்றாங்க. இது இவ்வளவு பெரிய கவி. அந்த கவியில ஒரு துண்டை மட்டும் போட்டிருக்காங்க. இலல் ஹவுலி சும்ம சிமி சமா சலாமி அலைக்குமா. இந்த பைத்துக்கு இந்த மாதிரி அடுத்து வச்சுட்டா நல்லா விளங்கும். விளங்குச்சிங்களா? சரி, இது ஷேக் ஜாதாவில் இருக்கு. இந்த பைத்து எவ்வளோ இருக்கு? ஷேக் ஜாதா புகாரி ஷெரீஃபினுடைய ஷரஹ் ஷேக் ஜாதாவில் கவி இருக்கிறது முழுமையாக. சரி வா, அடுத்து உரியதபிகி இஸ்மி என்பதை கொண்டு சிவத்தை நாடப்பட்டார். கமாஹுவ ரய்யு ஷேഖி அபுல் ஹசன் அஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபுல் ஹசன் அஷாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இஸ்மி என்பதை கொண்டு வஸ்ஃபை நாடப்பட்டால் இன்கசம அந்த இஸ்மு பங்காகும். இன்கிசாம சிவத்தி இந்தகு அவங்களிடத்தில் சிவத்து பங்காவதை போன்று பங்காகும். எப்படி? இலா மாவு நப்சுல் முசம்மா, முசம்மாவா இருக்குமே அந்த ஒன்றின் பக்கமும், இலா கைரி மாஹுவ கைருகு முசம்மா அல்லாதா இருக்குமே அந்த ஒன்றின் பக்கமும், இலா மா லைசகுவ முசம்மாவாவும் இல்லை, வலா கைருகு முசம்மா அல்லாதாவும் இல்லையா அந்த ஒன்றின் பக்கம் பங்காகும். இப்போ சிவத்து 3ஆ பங்காகும். குறிப்பு எழுதிக்கங்க. சிவத்துன்னு போட்டு இப்படி எழுதணும். இந்த பாரு, மேல சிவத்துன்னு போட்டு இப்படி சிவத்து மொத்தம் 3ஆ பங்காவுங்க. விளங்குதா? சிவத்து எத்தனை பங்காகும்? மேல சிவத்துன்னு போட்டுக்கணும்பா. சிவத்துன்னு போட்டு இப்படி கோடு போட்டு இப்படி 3 சிவத்து மொத்தம் 3ஆக பங்காகும். மனசிலாவத முஸ்லியார் என்ன பாருங்க, மேல சிவத்துன்னு போட்டுருங்க. சிவத்து 3ஆக பங்காகும். சிவத் சிவத்து எத்தனை பங்காகும்? 3ஆ பங்காகும். ஒன்று ஐனுல் மௌசூஃப், மௌசூஃபாவே இருக்கும். சிவத்து என்னவா இருக்கும்? அந்த சிவத்தை அவனை விட்டும் பிரிக்க முடியாது. சிவத்தை நிச்சய முடியாது, அவனை விட்டும் பிரிக்க முடியாது. உதாரணமா உஜூதுன்னு இருக்கு. இது ஆமியமான செய்திப்பா. எப்படி? அல்லாஹு மௌஜூதும் பில் உஜூது. ராத்திபத்துல் ஜலாலயாவில் வருது இல்ல, அல்லாஹு மௌஜூதும் பில் உஜூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌஜூதுன் அவன் இருக்கிறான், பில் உஜூத் உஜூதை கொண்டு இருக்கிறான். அவன் இருப்பது வாஜிபு, அவன் இருப்பது அல்லாஹ் என்பது அலமுன் இதாத்தில் வாஜிபில் உஜூதி அல் முஸ்தஜ்மியத்தி அல் சிவாத்தில் கமாலியத்தின் வருதுலப்பா. கமாலியத்தான எல்லா சிவத்துகளையும் ஒன்று சேர்த்து கொண்ட இருப்பது கட்டாயமானுடைய தாத்துக்கு அலமா இருக்குன்னு சொல்றமே. அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு இருக்கிறது என்ன இருக்குது? வாஜிபு, வாஜிபுல் உஜூத். நம்மளுக்கும் சிவத்து இருக்கு, மும்கினுல் உஜூத் இருக்கலாம். நம்ம இல்லாட்டா ஒன்றும் குடியெல்லாம் முடிவு போகாது. முடிஞ்சனப்பா, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 21 வயசு இருக்குமாப்பா? 22 வயசுப்பா? 23 ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, உலகம் இருக்கு செஞ்சுல. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உலகம் இருந்துச்சு. இப்போ வாழ்றோம், அவ்வளவுதான். நம்ம அஜில் வந்துட்டு நம்ம நினைச்சிடும் அல்லாட்ட நம்ம போயிருவோம். நம்ம போனதுக்கு பிறகு உலகம் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் போயிட்டாங்க, எவ்வளவோ பேர் போயிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. உலகம் இயங்கத்தானே செய்யுதே அவங்களுடைய பரக்கத்தில். யாரு போனாலும் உலகம் இயங்கும். யாரும் இருக்கிறது வாஜிப் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறது மட்டும்தான் வாஜிப். அதான் அல்லாஹ் மௌஜூதும் பில் உஜூது சொல்றோம்.
அல்லாஹ் தான் அல்லாஹ் மௌஜூது நல்லா இருக்கிறான். வஜூதை கொண்டு தன்தானே இருக்கிறான். அவன் இருக்கிறது வாஜிபு. அவன் தன்தானே இருக்கிறான். நாமெல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறதுனால இருக்கிறோம். பீச உருவிட்டான்னா அயாத்த மண்டையை போட்டுருவோம். அப்படிதானே? அல்லாஹ் தாலா பீச உருவிட்டாம்னா கதை முடிஞ்சு போச்சு. விளங்குதப்பா? ஏய் இப்பா சபுல் சிஃபாத்துன்னு சொல்லுவாங்க. 7 சிஃபத்துகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. 7 சிஃபத்துகள் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானது. ஏய் தாகா எழுதியா? சபுல் சிஃபாத், இந்த 7 சிஃபத்துகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். என்னதுலாம்? 1வது ஹயாத்து, 2வது குதிரத்து, பேசாத, 2வது குதிரத்து, 3வது இல்மு, 3வது விளங்கும் தன்மை, 4வது அல் இராதத்து, 4வது என்னது? அல் இராதத்து நாடுற தன்மை, 5வது சமாஅத்து கேட்கும் தன்மை, 6வது அல் பசாரத்து பார்க்கும் தன்மை, 7வது அல் கலாம் பேசும் தன்மை. இந்த 7 சிஃபத்துகளும் யாருக்கு சொந்தமானதுங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானது. இங்க சபுல் சிஃபாத்துங்குவாங்க. இதுக்கு நேர ஆப்போசிட் ஆனது நேர ஆப்போசிட் ஆனது மனிதனுடைய சிவத்து. என்ன? நம்ம மனிதனுடைய சிவத்து எழுதுங்க. மனிதனுடைய சிவத்து 1வது மௌத்து. நம்முடைய இயற்கை என்னது? மௌத்து தான். மௌத்தா இருந்த நம்மளை தான் அல்லாஹ் ஆயாத்தாக்கணும். கைப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான்லப்பா, இப்பா கைப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ்வை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? குன்தும் அம்வாத்த, நீங்கள் எல்லாம் மையத்துகளாக இருந்தீர்கள். குன்தும் அம்வாத்த, நீங்கள் மையத்துகளாக இருந்தீர்கள். அய்யாக்கும், உங்களை அயாத்தாக்கினான். சும்மா யுஹ்யீக்கும் என்ன இருக்கு? எப்படி? கைப தக்ஃபுரூன பில்லாஹ் குன்தும் அம்வாத்தன் அய்யாக்கும் அயாத்தாக்கினான். சும்மா யுமீத்துக்கு மறுபடியும் மூத்தாக்கிடுவான். சும்மா இலைகி துர்ஜாவோன், பிறகு அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்படிதானப்பா? இதுதான். அப்ப நம்மளுக்கு இயற்கையான தன்மை என்னது? மூத்து. நம்முடைய இயற்கை தன்மை இன்னைக்கு அயாத்தா இருக்குமா? அல்லாஹ் தந்திருக்கான், அவ்வளவுதான் நம்ம இருக்கிறோம். 2வது அல் அஜிஸ், இயலாமை. 2வது என்னது? அஜிஸ், இயலாமை. இயலாமை தன்மை நமக்குரியது. விளங்குச்சுங்களேங்க? 3வது நம்மளுக்கு ஜஹாலத், அறியாத்தன்மை. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாமல் இருந்தோம். வல்லாஹு அஹ்ரஜக்கும், வல்லாஹு அஹ்ரஜக்கும் பித்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அஹ்ரஜக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வெளியாக்கினான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் பித்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அழுவ மட்டும் செய்வோம். அப்படிதானங்க? வல்லாஹு அஹ்ரஜக்கும் பித்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, எதையும் தெரியாம தான் இருந்தீங்க. தாய் வயிற்றிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை என்ன செஞ்சா? வெளியாக்கி இருக்கிறான். அப்ப ஜஹாலத்து நமக்குள்ளது, ஜஹாலத்து நமக்குள்ளது. 4வது இழுத்திரார், நிர்பந்தம். அல்லாஹ் நாடுனா நம்ம செய்வோம், நம்மளால எதுவுமே முடியாது, நம்மளால எதுவுமே முடியாது. விளங்குதுங்களங்க? நம்மெல்லாம் யாரு? சொல்லுப்பா. இழுத்திராரு, நிர்பந்தத்துக்கு. அல்லாஹ் எதையும் செய்ய சொன்னா அல்லாவோட கல்வியில நாட்டத்தை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவோம். இல்லை, இன்னைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்லப்பா, எத்தனையோ பேர் வரமாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் நான்னா தான் வர முடியும். அப்படிதானங்க? எவ்வளவோ வைரியாக இருந்தவங்க, இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களே. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களாம், வைரியா இருந்தாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைரியா இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு அல்லாஹ் நாடிட்டவங்க ஒரு சனப்பொழுதுல வந்துடுவாங்க. வல உஷீனா ல ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் உதாஹா வலாக்கின் அக்கல் கவுல் மின்னி ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன்ங்கறான். நம்ம நாடுனா எல்லாத்துக்கும் ஹிதாயத்தை கொடுத்துருவோம். ஆனால் நான் நரகத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை தரதா வாக்களிச்சிருக்கிறேன். வல உஷீனா ல ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் உதாஹா வலாக்கின் அக்கல் கவுல் மின்னி, என்னிலிருந்து ஒரு பேச்சு உறுதியாயிடுச்சு. ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், மனிதனத்திலிருந்தும் ஜின்னினத்திலிருந்தும் ஒரு கூட்டத்தை நரகத்தில் போட்டு நான் நிரப்பு வாங்கிறது முந்திருச்சு. அதுவே ஒரு கூட்டத்தை நரகத்தில் போடணும்ல, அவன் ஈமானுக்குள்ளாம வைக்கிறான் அவங்கள. விளங்குச்சானே? நான்னா முடிஞ்சு போச்சு. அப்போ வைரிகள்லாம் வர்றாங்க, வைரிகள்லாம் இஸ்லாத்துக்கு எதிரிகள்லாம் வர்றாங்க. அப்போ அல்லாஹ் நாடிட்டான்னா சனப்பொழுதுல வந்துடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இழுத்திரார், அவன் நாடலைன்னா வர முடியாது. அவன் நாடலைன்னா எவ்வளவுதான் சொன்னாலும் செய்தால் மண்டியில் அவனுக்கு ஏறாது. சரி, நம்மெல்லாம் இழுத்திரார், முதுத்தரு நம்மெல்லாம். 5வது சும்மத்து, செவுட்டுத்தன்மை. மனிதர்களுக்குள்ள தன்மை என்னது?
செவுட்டுத்தன்மை. ஆறாவது உம்மியத்து, குருட்டுத்தன்மை. ஆறாவது என்னதுங்க? ஆமா, குருட்டுத்தன்மை நமக்கு உள்ளது. அல்லாஹ் பார்வையை தந்திருக்கிறான், பார்க்கிறோம். அவன் நினைச்சவன பிடிச்சி உருவிடுவான். உனக்கு ஹயாத் இடத்துல முடிஞ்சு போச்சு. கேட்காது, பார்க்காது, பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. வெறும் பார்வையை மட்டும் கூட சிலவங்களுக்கு எடுத்துருவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இதெல்லாம் மன்னிச்சு ரஹ்மானி. நாலாவது, ஆறாவது, ஏழாவது அல் கலாம். என்னதுங்க? கலாம் அல்லாஹ்வுக்குரியது. கலாம் யாருக்கு உள்ளது சொல்லுங்கப்பா? அல்லாஹ்வுக்குரியது. பேச்சு நம்மளை பேச வச்சிருக்கான். பேசுறே என்ன தூங்குற? பேச வச்சதுனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பேசுகிறோம். இப்போ விளங்குதுங்களங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொன்ன உள்ள 7 சிபத்தையும் சொல்லிட்டோம். மனிதர்களுக்குள்ள 7 சிபத்தையும் சொல்லிட்டோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. ஹதீஸ்ல வருதுலப்பா, தன்னை விளங்கியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்கிடுவான். தன்னை விளங்குறதுன்னா என்ன? தனக்குள்ள 7 சிபத்துகளை விளங்கிட்டா மௌத்து என்னது சொல்லுப்பா? ஹுக்குமத்து, கலாம், இதையெல்லாம் விளங்கிட்டா எதை விளங்கிடுவாங்க? அல்லாஹ் விளங்கி. இது விளங்குச்சப்பா. இப்ப நம்ம எதை விளங்காம இருக்கிறோம்? நம்மளை விளங்காம இருக்கிறோம். நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு பேசிக்கிறதுனால தான் நீங்க அல்லாஹ் விளங்காம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தருவானாக. ஆபன்னு அப்ப நமக்குள்ள 7 சிபத்து விளங்கிருச்சப்பா. நான் தனக்குள்ள சிபத்துகளை விளங்கணும். மௌத்து ஒன்னாவது, 2வது அஜிஸு, 3வது ஜாலத்து, 4வது இலுத்திராறு, 5வது சும்மத்து, 6வது உம்மியத்து, 7வது புக்குமத்து. இதெல்லாம் நமக்குள்ள சிபத்து. நான் மௌத்து, நான் ஒரு மையத்து, நான் இயலாதவன், நான் ஒரு ஜாகில், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு முதுத்தரு, என்னால் ஒன்றும் முடியாது. அவ்வளோதான் இருக்கேன். எல்லாம் ஆட்டினா நம்ம ஆடுறோம், அவ்வளோதான். விழுதுப்பா. எல்லாம் ஆட்டினோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆடிடுவோம். அவன் ஆட்டலைன்னா நம்மளால ஆட முடியாது. சும்மத்து செவுட்டுத்தன்மை, 6வது உம்மியத்து எனக்கு கூட்டுத்தன்மை, 7வது புக்கு. 7 சிபத்தையும் விளங்கிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்வுக்குள்ள 7 சிபத்தை விளங்கிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கலாம். விளங்குதுங்களப்பா? சரி, இதுதான் சிபத்து. இந்த சிபத்து 3ஆக பங்காவுதான். எப்படி 3ஆ பங்காது? எழுதிக்கிங்க. ஐனுல் மௌசூஃப் 1வது என்னது? ஐனுல் மௌசூஃப், மௌசூஃபாவே இருக்கும். அதான் அல்லாஹ்வுக்கு உஜூது, அல்லாஹ்வுக்கு உஜூது இருக்கு. விளங்குதுங்களா? அது அவனை விட்டு பிரியவே பிரியாது. அதான் அல்லாஹ் மௌஜூதும் பில் உஜூதுங்கிறான். விளங்குதா? உஜூது என்ற சிபத்து என்ன செய்யாதே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு நீங்கவே நீங்காது. இது ஐனுல் மௌசூஃப் தான். விளங்குதுங்களா? 2வது கைருல் மௌசூஃப். 2வது என்ன? கைருல் மௌசூஃப் என்ன? காலிக்கு, முஹியி, முமீத். காலிக்கு படைக்கக்கூடியவன், அல் முஹியி ஹயாத்தாக்கக்கூடியவன், அல் முமீத்து மௌத்தாக்கக்கூடியவன். இதெல்லாம் யாருக்குள்ள சிபத்து? அல்லாஹ்வுக்குள்ள சிபத்து இது. ஆனால் இது கைருல் மௌசூஃப், மௌசூஃப் கிடையாது. இதுதான் அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய இந்த சிபத்து இருக்கும். என்ன, சிலரை படைக்கிறான், படைக்காம இருக்கிறான். சிலரை ஹயாத் ஆக்கி இருக்கிறான், சிலர் ஹயாத் ஆக்காம இருக்கிறான். நாடி உள்ளத்துல படைக்கிறான். யாரையெல்லாம் படைக்கலையோ அவங்கள மூத்தாக்கவும் மாட்டான். விளங்குதப்பா? காலிக்கு, முஹியி, முமீத்துங்கிறது கைருல் மௌசூஃப். மௌசூஃப் அல்லாது. ஏன்னா சிலர்ல படைக்கிறான், படைக்காம இருப்பான். விளங்குதா? சிலர் அயா தாக்குறான், படைக்கும் போது அயா தாக்குவான். விளங்குதா இருக்க? இமாத்தத்து மூத்தாக்குறது, அயா தாக்குறதுன்னு மூத்தாக்குறது. அயாத்தாவே ஆக்கலன்னா சொன்னான்ல, நான் மூத்தாவும் இருக்குன்னா பிறக்காம இருக்கணுங்க. பிறக்காம இருந்தா மூத்தாவாம இருக்கலாம். பிறந்துட்டா உலகத்துல மூத்து தான். அதை விட்டு யாரும் காலி கிடையாது. எழுதணுப்பா. அப்போ காலிக்கு, ஹில்கத்து, அயாத்து, மமாத்து, இமாத்தத்து. விளங்குதா? இமாத்தத்துலாம் என்ன இருக்குது? அது அல்லாஹ் கிடையாது. விளங்குதா இருக்க? என்ன விளங்குதுப்பா? கைருல் மௌசூஃப். அதெல்லாம் என்னது? கைருல் மௌசூஃப். 3வது லா ஐனுல் மௌசூஃப், மௌசூஃபாவும் இருக்காது. லா கைருல் மௌசூஃப், மௌசூஃபை விட்டு அப்பாற்பட்டும் இருக்காது.
ஏ ஐனுல் மௌசூஃபும் கிடையாது, லா கைருல் மௌசூஃபும் கிடையாது. அது அது என்ன? இல்மு, குதிரத்து, சம்இ. விளங்குதுப்பா? ஆலிம், காதிர், அஸ்ஸமீஅ், இது அல்லாஹ் கிடையாது. ஆனா அல்லாஹ் விட்டு அது பிரியவும் செய்யாது. அல்லாஹ் விட்டு என்ன செய்யாது? இல்முங்கிறது அல்லாஹ் விட்டு பிரியுமா? பிரியாதுலப்பா. ஆனா அதான் அல்லாஹ், அது இல்லை. அப்போ ஆலிம், காதிர், சமீஅ், லா ஐனுல் மௌசூஃபாவும் இல்லை, லா கைருல் மௌசூஃப். மௌசூஃப் விட்டது நீங்கவும் செய்யாது. அல்லாஹ் விட்டது நீங்குமா? அல்லாஹ் விளங்கிட்டே தான் இருப்பான் எல்லாத்தையுமே, அது அவனை விட்டு நீங்காது. எவ்வளவுதுப்பா? குதிரத்துங்கிறது அவனை விட்டு என்ன செய்யாது. ஆனா குதிரத்துங்கிறது அல்லாஹ் கிடையாது. குதிரத்துங்கிறது என்ன கிடையாது? சமாத்துங்கிறது அல்லாஹ் கிடையாது. கேட்கிறவன், கேட்கும் தன்மை. ஆனா அந்த கேட்கும் தன்மையா அல்லாஹ் இல்லையே. எவ்வளவுதுப்பா? அப்ப லா ஐனுல் மௌசூஃப், லா கைருல் மௌசூஃப், அது என்னவும் இல்லை, ஐனுல் மௌசூஃபாவும் இல்லை, கைருல் மௌசூஃபாவும் இல்லை. அல்லாஹ் விட்டு போகவே போகாது. விளங்குச்சப்பா? இப்போ வசுக்குள்ள இப்படி மூணா பங்காகும். அதைத்தான் சொல்றாங்க. என்னது? டைம் அடிச்சா பெல் அடிப்பா. இன் உரியத பிகி அப்படின்னு அடி வச்சுக்கிறான். சரி, உரியத பிகி அந்த இஸ்மி என்பதை கொண்ட சிவத்து நாடப்பட்டால் கமாவு ரயு ஷேഖு கமாவு ரயு ஷேഖி அபில் ஹசன் அஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் அந்த இஸ்மி என்பதை கொண்டு சிவத்தை நாடக்கப்பட்டால் இன்கசம அந்த இஸ்மு பங்காகும், இன்கிசாம சிவத்தி இந்த அவங்களிடத்தில் சிவத்து பங்காவதை போல பங்காகும். எப்படி பங்காவுது அவங்கள்ட்ட? எவ்வளவுப்பா? சிவத்து எப்படி பங்காகும்? இலா மாவு நப்சுல் முசம்மா, முசம்மாவாக இருக்குமே அந்த ஒன்றின் பக்கமும் பங்காகும். அதான் என்னது? அல்லாஹ் மௌஜூதும் பில் உஜூத், உஜூது. விளங்குதப்பா? உஜூத் அல்லாஹ் விட்டு நினைச்சு அது நீங்காது. இலா மாவு கைருஹு, விளங்குதா? இலா மாவு கைருஹு, கைரா இருக்குமே அந்த ஒன்றின் பக்கம் என்ன செய்யும்? பங்காகும். அதான் கைரா இருக்கிறது தான் உதாரணம். என்னது? முமீத்துங்கிறதுலாம். இலாமா லைசவுவ, அது மௌசூஃபாவும் இல்லை, வலா கைருஹு, மௌசூஃபை விட்டும் அப்பாற்பட்டதாகவும் இல்லையே அந்த ஒன்றின் பக்கம் பங்காகும். அப்போ இல்மு, விளங்குச்சப்பா, குதிரத்து, சமாத்து, இது அல்லாஹ் கிடையாது. ஆனா அல்லாஹ் விட்டு அது நீங்கவும் செய்யாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யாது? சபத்துகள்லாம் நீங்கவும் செய்யாது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதெல்லாம் நல்லா பாருங்கப்பா, அது நல்ல விளக்கம் பார்க்கணும்பா. கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.